மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டரினுடைய சகஜமார்க்க தத்துவம் இந்த புத்தகத்தில் 6வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி. அதில் மாஸ்டரின் பங்கு, மாஸ்டரும் அவருடைய பணியும். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்த ஒரு திறமை வாய்ந்த குரு, அவருடைய வேலைகள், அவருடைய தேவைகள், அதோட அப்படிப்பட்ட குருவை நாம் சரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகள், அப்படி தேர்ந்தெடுத்து அவருடைய வழிகாட்டுதலில் போகும்போது நாம் அவரை என்ன மாதிரி பாவிக்கணும், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இது எல்லாத்த பற்றின விளக்கங்களையும் இந்த அத்தியாயத்தில் மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது இன்னைக்கான குருமார்கள், அவர்களை எந்தெந்த வகைகளெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதில் முதல் வகை போலி குருமார்கள், அதாவது சிப்லி குரு. இந்த வகையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் தாழ்ந்த நிலை குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன மாதிரி சீடர்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னா, மரங்கள், மிருகங்கள், பூச்சிகள், வியாதிகள், பேய் பிசாசுகள், ஆவிகள், இதை எல்லாத்தையும் வழிபடக்கூடியவங்க தான் இந்த தாழ்ந்த நிலை குருக்கள், போலி குருமார்கள். இப்போது இதெல்லாம் அவங்க வழிபடுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள பின்பற்றக்கூடிய சீடர்கள் அவங்களையும் இதை எல்லாத்தையும் வழிபடுறதுக்கு சொல்லித்தராங்க. அதாவது பேய் பிசாசுகள், ஆவிகள், இதை எல்லாத்தையும் வணங்குறதுக்கு சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் மாயாஜாலம், மந்திர வித்தைகள், சில வசீகரங்கள் காமிக்கக்கூடிய விந்தையான பயிற்சி முறைகள், இதையெல்லாமும் அவங்க செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த வகையினரை தான் சிப்லி குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2வது வகை குரு புத்தக புழுக்கள், அதாவது குரு கிதாபிலி. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அதாவது புத்தக அறிவு பெற்ற குருமார்கள். இவங்க புத்தகங்களை மட்டுமே ஆதாரமாக வச்சு மற்றவங்களுக்கு பயிற்சி செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. புத்தகங்களில் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை அப்படியே தன்னை தேடி வர சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. இப்போ இவங்களுக்கு அந்த பயிற்சியினுடைய நோக்கம் பற்றியோ, அதனுடைய நிபந்தனைகள் பற்றியோ, அந்த பயிற்சியினுடைய அடிப்படைகள், அது என்ன மாதிரியான பலன் சீடர்களுக்கு கொடுக்கும், இது எதை பற்றியுமே அவங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கறை காமிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான குருமார்களை தான் புத்தக புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது வகை குரு. இவங்க வந்துட்டு செயல்முறை குருமார்கள், அல்லது பிறவி குரு, அல்லது குரு அஸ்லி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இப்போ இவங்க எப்படி அப்படின்னா, இவங்களுக்குன்னு சில பயிற்சி முறைகளை வச்சிட்ருப்பாங்க. அதாவது அவங்க என்ன செஞ்சுட்டு வராங்களோ, இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை பற்றின நன்மை தீமைகள், அதை எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்சுட்டு வந்ததை மற்றவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. அதாவது தன்னை தேடி வர சீடர்கள்கிட்ட அவங்கள ஒரு குறிப்பிட்ட துறையில் பூரணத்துவம் அடையிறதுக்காக பலவிதமான பயிற்சிகளை அவங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதில் அந்த சீடர்களுக்கு பூரணத்துவம் கொடுக்கறதுக்காக அதற்கான பயிற்சிகளை மட்டுமே அவங்களுக்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதனுடைய நன்மைகளை பற்றியோ தீமைகளை பற்றியோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதை பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. ஒருவேளை தொடர்ந்து மக்கள் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வரும்போது அதில் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து குறிப்பிட்ட சூழலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த மக்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுங்கிறத பற்றி அந்த குருவுக்கு தெரியாது. அது அந்த குருமார்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கும். இவங்கள தான் செயல்முறை குருமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. இப்போ அடுத்தது 4வது வகை குரு அகத்தூண்டுதல் பெற்ற குருமார்கள், அல்லது குரு பஸ்லி. இவங்க உயர்ந்த ரக குருமார்களாக சொல்லப்படுறவங்க. எப்போவுமே கடவுளினுடைய அருளையும் கருணையையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு அதே நேரத்தில் அது மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்கள வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறவங்க. இவங்க திறமை வாய்ந்த உயர்ந்த ரகமான குருமார்கள். இந்த குருமார்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அகத்தூண்டுதலினுடைய அடிப்படையில் தன்னை தேடி வர மக்களுக்கு சிறப்பான வழியை காமிச்சு வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது 5வது வகை குரு அகத்தூண்டுதலும் அனுபவமும் கொண்ட குருமார்கள், அல்லது
குரு அஸ்லி பஸ்லி. இவங்க மிக உயர்ந்த தரமுடைய பிறவி குரு. இவங்களுடைய வழிமுறை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தெய்வீக தூண்டுதலினுடைய அடிப்படையில் தங்களுடைய செயல்முறை அனுபவத்தின் மூலமாக அதை அடிப்படையாக வச்சு மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போகிறவங்க. இந்த மாதிரி குருமார்களை பார்க்குறதே ரொம்ப அரிது. இந்த மாதிரி மிக உயர்ந்த வகையினராக சொல்லப்படுற அஸ்லி பஸ்லிங்கிற குரு உயர்வான ஆதி முதல் தன்மையை அடைந்தவங்களாக இருக்கிறதோட அந்த மூல முதல்னுடையே முழுவதுமாக இணைஞ்சிருக்காங்க. அதாவது தெய்வீகத்தன்மை நிரம்பிய வகையில் காணப்படுறவங்க. செயல்முறை பயிற்சி செஞ்சு அதில் அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க தான் இந்த அஸ்லி பஸ்லி வகை குருவினர். அப்போது இப்படிப்பட்ட குருவை தான் நாம் தேடணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி குரு கிடைக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற குரு வகையினராக சொல்லக்கூடிய பஸ்லி குரு, அதாவது தூண்டுதலினுடைய அடிப்படையில் மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போகிறவங்க. இந்த குருவை வச்சு நாம் நம்மளுடைய காலத்தை தள்ளலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் புத்தக அறிவை மட்டுமே கொண்டுட்ருக்கிற குருவை ஒரு காலத்துலேயும் நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல நடத்தை இருக்கும்னு சொல்ல முடியாது. மூன்றாவது வகையினராக சொல்கிற அஸ்லி அப்படிங்கிற பிறவி குரு, இவருக்கு கடவுள் தன்மை இருந்தாலும், அதாவது ஆதி மூல நிலை அந்த நிலையை அவர் பெற்றிருந்தாலும் தன்னுடைய உள்முகமான அந்த அகத்தூண்டுதல் அதனுடைய தன்மையால் மற்றவங்களை ஊக்குவிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறதில்ல. அதாவது தூண்டுதல் மூலமாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை, இந்த தன்மை பிறவி குருவுக்கு இருக்கிறதில்ல. அப்போது இந்த தன்மை யாருக்கு இருக்குது? மூன்றாவது வகையான பிறவி குருவுக்கு இருக்கிறதில்ல. இது நான்காவது வகையான பஸ்லி குரு, உயர்ந்த ரக குருமார்கள், அவங்களுக்கு தான் இந்த தன்மை இருக்குது. அப்போது நான்காவது வகையான பஸ்லி குருமார்கள், தூண்டுதல் பெற்ற இந்த குருமார்கள், அவங்களால கடவுளினுடைய அருளை அபியாசிக்குள்ளே செலுத்த முடியும். இப்போ இவங்கள்லேயே 2 வகைகள் இருக்குது அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது இந்த வகையான குருமார்களுக்கு தானாகவே அருள் அவங்களுக்குள்ளே பாயும்போது தன்னுடைய அந்த பங்கை மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்குறாரு. ஒருவேளை அவருக்குள்ளே அந்த அருள் பாயலைன்னா அவரால் மற்றவங்களுக்கு அந்த அருளை கொடுக்க முடியாது. இப்போது இந்த 5 வகையான குருமார்களில் 5வது வகையான அஸ்லி பஸ்லி குரு, உயர்ந்த தரமுடைய பிறவி குரு. அவங்க தான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அதை கண் இமைக்கிறதுக்குள்ளே செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரியான மகான்கள் அபூர்வமாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த 5வது வகையான உயர்ந்த தரமுடைய பிறவி குருவை தான் நாம் தேடணும். அப்படி அவங்க கிடைக்கலன்னா 4வது வகையாக சொல்லப்படுற உயர்ந்த ரக குருமார்கள், குரு பஸ்லி, அவங்கள கொண்டு காலம் தள்ளி கொண்டு போகலாம். 2வது வகையான கிதாபிலி, புத்தக அறிவுடைய குருவையோ, அல்லது 3வது வகையான சிப்லி, 3வது வகையான அஸ்லி, அல்லது முதல் வகையான சிப்லி குரு, தாழ்ந்த நிலையுடைய குரு, இவங்களையோ ஒருபோதும் தேடி போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இதே மாதிரி சீடர்களுடைய வகைகள். இதுலேயும் 5 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல் வகை சீடர்கள் சுயநலமிகள், அதாவது சுயநலம் கொண்ட சீடர்கள். புலன்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பயிற்சி செய்யறதுக்கு வர்றவங்க. இந்த மாதிரி சுயநலமான சீடர்கள் நமக்கு, அதாவது அவங்களுக்கு எந்த வகையிலலாம் லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து பயிற்சி செய்யறதுக்கு வர்றவங்க. இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மகாத்மா அல்லது கடவுளின் பக்தர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அந்த மகாத்மாவோட தொடர்பு கொள்வதின் மூலமாக உலக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்கள தேடி ஓடுவாங்க. அவங்களோட இவங்க பிணைச்சிக்கிட்டு தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த மாதிரி உலகியல் விஷயங்களில் அக்கறை கொண்டுட்ருக்கிற மனிதர்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. தன்னுடைய சுயநல நோக்கங்களை அடையிறதுக்கு மட்டுமே சத்சங்கத்தில், அதாவது கூட்டு தியானத்தில் கலந்துக்குவாங்க. அந்த மகாத்மாக்களுக்கு முகஸ்துதி செஞ்சு தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. அந்த காரியங்கள் நிறைவேறின பின்னாடி அவங்கள விட்டு போயிடுவாங்க.
ஒருவேளை அவங்க நினச்ச காரியம் நடக்கலைன்னா அப்போவும் அவங்க திரும்பி போயிடுவாங்க. இங்கே அவங்களுக்கு அன்பு பாசம் இது எதுவுமே குருமார்கள் மேலே இருக்கிறதில்ல. இவங்க தான் முதல் வகையான சீடர்களாக மாஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்தது 2வது வகையான சீடர்கள் பொழுதுபோக்குபவர்கள் அல்லது பஸ்லி வகை சீடர்கள். இவங்க தங்களுடைய பொழுதை போக்குறதுக்காக மட்டுமே பயிற்சியில் கலந்துக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது அல்லது மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் மட்டுமே தியானம் செய்யறதுக்கு வருவாங்க. அவங்களுடைய இதயத்தில் எந்த விதமான பற்றுதலுமே இருக்காது. அடுத்தது 3வது வகை சீடர்கள் அஹ்லி வகை சீடர்கள். இவங்களை சீடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவினுடைய கட்டளையை பின்பற்றத்துக்கு முயற்சி செய்கிறவங்க, உயர்ந்த வகையான வழிபாடுகளை விரும்பக்கூடியவங்களாகவும் அப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யறதுக்கும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கும் விரும்பக்கூடியவங்க. சிலர் இந்த வகையான பயிற்சி முறைகளில் முன்னேற்றம் அடைஞ்சு பக்தன் அப்படிங்கிற ஒரு நிலையும் அவங்களுக்கு கிடைக்குது. இதுலேயும் சிலர் ஆரம்பத்திலேயே அந்த பயிற்சியை தொடங்கும் போதே பக்தன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சு அவங்களுடைய பயிற்சியை துவங்குறாங்க. அடுத்தது 4வது வகை சீடர்கள் உண்மை சீடர்கள். இவங்களை பக்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான சீடர்கள் குருவினுடைய வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள அப்படியே பின்பற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க. அதாவது பக்தன் அப்படிங்கிறவர் தன்னுடைய குருவை தீவிரமாக நேசிக்கிற ஒருவராக இருக்கிறாரு. அவர் எப்போவுமே தன்னுடைய குருவோட உள்முகமாக இணைச்சிக்கிறாரு. இப்போது இந்த வகையான சீடர்கள் சிறப்பான குணங்கள் உடையவராக இருக்கிறாங்க. அப்போது இப்படி இருக்கிற உண்மையான சீடர்கள் இந்த நிலைகள்லேயே தொடர்ந்து போய் அப்படி போனாங்கன்னா அபூர்வமாக ஒரு சிலர் 5வது வகையான சீடர்களாக சொல்லப்படுற முராத் நிலையை அடையிறாங்க. அதாவது முராத் அப்படிங்கிற அந்த வகையில் இருக்கிற சீடர்களுடைய நிலையை அடையிறாங்க. இப்போது 5வது வகை சீடராக சொல்லப்படுறவங்க முராத். இவங்க பக்தி ஸ்ரத்தையுள்ள உண்மையான சீடர்கள். மாஸ்டர்னுடைய முழு கவனத்தையும் தங்களுடைய பால் இழுக்கக்கூடியவங்க. அப்போது முராத் வகை சீடர்கள் தங்களுடைய குருவினுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவங்க. வேறு வார்த்தையில் சொன்னால் குருவினுடைய கவனம் எப்போவுமே இவங்க மேலேயே மையம் கொண்டுட்ருக்கும். இந்த மாதிரியான சீடர்கள் அரிதாகவே காணப்படுறவங்க. இந்த காலத்தில் முராத் வகை சீடர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி குருவினுடைய வகைகளையும் சீடர்களுடைய வகைகளையும் அவர்களுடைய தன்மைகள் குணங்கள் அதை பற்றின விளக்கங்களையும் மாஸ்டர் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது, இன்றைக்கி காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையுள்ள ஓரொரு இந்துவும் ஆன்மீக நன்மைக்கான ஒரு பேராவலை தணிக்கிறதுக்காக தனக்கு கண்டிப்பாக குரு தேவை அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதாவது ஓரொருத்தருக்கும் உண்மையிலேயே ஆன்மீக வளர்ச்சி தேவை. அதுக்காக வழிகாட்டக்கூடிய தகுதியுள்ள ஒரு குரு நமக்கு கண்டிப்பாக தேவை. அவங்களுடைய உதவி அத்தியாவசியமானது. இந்த புரிதல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுக்கான ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறதுல போதுமான கவனம் எல்லாருமே செலுத்துறதில்ல. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அதாவது சரியான ஒரு தகுதி வாய்ந்த திறமையான குருவை தேடுறதில் அக்கறை கொள்ளாமல், அதாவது தகுதியையோ திறமையையோ அவங்க கருத்தில் எடுத்துக்காமல் யாரோ ஒருத்தரை குருட்டுத்தனமாக தேர்ந்தெடுத்துட்றாங்க. கூட இருக்கிறவங்க சொல்லியோ அவங்களுடைய வற்புறுத்தல்லையோ இப்படி ஒரு குரு பின்னாடி போயிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி பாமர மக்களை தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுக்காக குருங்கிற பேரை சொல்லிக்கிட்டு பலவிதமான அற்புதங்கள் காமிச்சு அறியாமையில் இருக்கிற மக்களை இப்படிப்பட்ட குருமார்கள் வேட்டையாடிட்டுருக்காங்க. மக்களும் அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுடைய மாயாஜால வித்தைகளில் கவரப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் சீடர்களை வேட்டையாடி அவங்க பிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மரத்தில் எப்படி ஒரு கணக்கில்லாமல் இலைகள் இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி போலி குருமார்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுக்கு சேரக்கூடிய சீடர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் குருத்துவங்கிறது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். வேறு எந்த தொழில்லையுமே இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்து வந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஏராளமான செல்வம் இங்கே அவங்களுக்கு கிடைக்குது. அதோடு கூட
இப்படிப்பட்ட போலி குருமார்களுக்கு சீடர்கள் கிட்டேந்து உயர்ந்த வகையான மரியாதையும் தொண்டும் கிடைக்குது. அப்பாவி பாமர மக்களும் இந்த மாதிரியான குருவை நம்பி அவங்களுடைய சுயநலத்துக்கு ஈஸியாக இரையாயிடுறாங்க. இந்த குருக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன அற்புதங்கள் காமிச்சோ இல்லைனா அவங்களுடைய மனதை மயக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான சில விஷயங்களை காமிச்சோ ஆட்டு மந்தை மாதிரி நூற்றுக்கணக்கான சீடர்களை தாம் பக்கம் கவர்ந்து இழுத்து அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் தங்களை தேடி வர மக்கள் தங்களை திருப்தி செய்யலை அப்படின்னா அவங்கள சபிச்சிருவோம் அப்படின்னு பயம் காட்டிகிட்ருக்குறாங்க. மக்களும் அதை பார்த்து பயந்து அடிபணிஞ்ச நிலையில் இருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிழைக்கக்கூடிய வழி இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தான் குருவாகக்கூடிய திறமை இருக்குது, அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் அடித்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு திறமை இருக்கா, தகுதி இருக்கா அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம பிறப்பாலேயே நாங்கள் உயர்ந்தவங்க, எங்களுக்கு குருமார்களாக இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் தகுதியும் இருக்குது அப்படிங்கிற வகையில் தங்களை குருவாக காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் கூட்டமாக சந்நியாசிகள் மகாத்மாக்களாக நடிச்சுக்கிட்டு தங்களை ஜகத்குரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய் வேடம் போட்டு ஏமாற்றி வாழறவங்க தன்னுடைய நாட்டுக்கும் மதத்திற்கும் அவமான சின்னமாக இருக்கிறவங்க. தங்களுடைய சுயநலத்துக்காக, அந்த சுயநலத்தை திருப்தி பண்ணுறதுக்காக பாமர மக்களை ஏமாற்றி வாழறவங்க. இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறது, இதை நம்ம பார்க்குறது பரிதாபத்திற்குரிய விஷயம் அல்லவா அப்படிங்கிறத மாஸ்டர் கேட்குறாங்க. இவங்களால் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய தீமை வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த விழிப்புணர்வு மக்கள் எல்லாருக்குமே வரணும். அதுக்கான நேரமும் இப்போ வந்துருச்சு. குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டுமே உரித்தான ஒன்று அப்படிங்கிறது முட்டாள்தனமான கொள்கை. அதாவது ஒரு சிலர் மட்டும்தான் குருவாக இருக்கக்கூடிய தகுதியுடையவங்க, இந்த குலத்தில் பிறந்தவங்க, அவங்க மட்டும்தான் குருவாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் யோசிக்கிறது முட்டாள்தனமான விஷயம். இதை யாருமே நம்ப வேண்டாம். குரு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பிழைக்கிறதுக்காக சிலர் எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இது எல்லாத்த பற்றின விழிப்புணர்வும் மக்களுக்கு நிச்சயமாக ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் இதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு திறமை வாய்ந்த தகுதியான குருவை தேடக்கூடிய முயற்சிங்கிறது இன்றைக்கான நவீன காலத்தில் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சில நேரங்களில் மனமே உடைந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. வைக்கோல் போரில் ஊசியை தேடும் வேலை அப்படின்னு சொல்லப்படுற பழமொழி மாதிரி தகுதி வாய்ந்த குருவை தேடக்கூடிய முயற்சியில் பல உண்மையான ஆன்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை வீணடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சாருஜி மாஸ்டர் பகிர்ந்துக்கிறாங்க. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அபியாசி இந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த குருவை தேடி அலைஞ்சதை பற்றி மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் தன்னை வழிநடத்தி போகக்கூடிய குருவை தேடி பிடிக்கிறத முழு நோக்கமாக எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு 6-7 முறை வந்திருக்கிறாரு. ஓரொரு முறையும் வந்து பல ஆசிரமங்களில் ஏறி இறங்கி ஓரொரு குருவாக சந்தித்து புண்ணிய கஷேத்திரமாக போய் தரிசனம் பண்ணி பல மாதங்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிருக்கிறாரு. அதாவது இமயம் முதல் குமரி வரை அவர் கேள்விப்பட்ட, அவருக்கு தெரிஞ்ச எல்லா குருமார்களையும் ஆசிரமங்களையும் ஒன்று விடாமல் பார்த்துருக்கிறாரு. ஆன்மீகத்திற்குனே புகழ்பெற்ற இந்த நாட்டில் முழு மனதோட தன்னை குருவாக ஏற்றுக்கக்கூடிய ஒருத்தரை கூட அவரால் பார்க்க முடியல அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இருந்தப்போ கடைசியாக ஒரு முறை வந்திருக்கிறாரு. இதுதான் தன்னுடைய கடைசி விஜயம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அதே மாதிரி பல ஆசிரமங்கள், குருமார்கள் இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு. தன்னுடைய பயணங்களை முடித்து இந்த நாட்டிலேருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி கடைசி 2 நாள் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய விதி நம்மளுடைய சகஜ மார்க்கத்தினுடைய பிரசப்டர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய மாஸ்டரோட அவருக்கு ஆன்மீக தொடர்பு கிடச்சிருக்கு. அப்போது அவர்
ஒரு சிறந்த குருவை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படிங்கிற திருப்தியில் கிளம்பியிருக்கிறாரு. இதை தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த நாட்டில் பல குருமார்கள் இருந்த போதிலும் ஒரு உயர்ந்த குருவை கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்காக வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட பல அபியாசிகள் இருக்காங்க. அவங்களில் பல பேர் பல விஷயங்களை இழந்து தனிமையில் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இப்படியெல்லாம் குருவை தேடியிருக்காங்க. சில ஆசிரமங்களில் மூடின கதவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சொல்ல முடியாத சில விஷயங்கள், அதிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டு வெளியில் வந்த கதை, அப்போது அவங்க சந்தித்த சில அபாயகரமான விஷயங்கள், இந்த மாதிரியான பயங்கரமான கதைகளெல்லாம் அபியாசிகள் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது இதை பற்றி சாருஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டர்கிட்ட கேட்டப்போ அதுக்கு பாபுஜி மாஸ்டர் சொன்ன பதில், உண்மையான தேடுதல் அப்படிங்கிறது உள்முகமானதாக இருக்கணும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உலகம் முழுவதும் ஓரொரு இடமாக ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் ஒரு குருவை கண்டுபிடிக்கிறதுல வெற்றியடையாமல் போகலாம். ஆனால் ஒரு குருவை தேடி பார்க்க முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஒரு குருவுக்காக பிரார்த்திக்கிறது தான் சரியான வழி. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய இதயத்தில் ஆழ்ந்த ஏக்கத்தோட ஒரு தகுதி வாய்ந்த குருவை நமக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நாம் நேரடியாக பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்தனை உள்முகமானதாக இருக்கும்போது, சரியான நேரம் வரும்போது குருவே நம்மளுடைய வீட்டு கதவை தட்டுவார். அப்போது குருவை தேடுறதுக்கு எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். உண்மையிலேயே ஒரு பிரார்த்தனையாக உள்ளார்ந்த தேடலாக அது இருக்கும்போது நிச்சயமாக தகுதி வாய்ந்த குரு கிடைக்கிறது ரொம்ப எளிதான விஷயம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. உள்முகமான பிரார்த்தனை பூர்வமான தேடுதல் நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஒரு முறை மேலை நாட்டு அபியாசி ஒருவர் தனக்கு ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷம் ஏங்கி தவிச்சிருக்கிறாங்க. தனக்கு உதவி புரியறதுக்கு யாருமே கிடைக்கல அப்படிங்கிற மனநிலையில் நம்பிக்கை இழந்து அவங்க இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதயத்துக்குள்ள தெய்வீக கனல் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தினமும் குருவுக்காக மனப்பூர்வமாக சரியாக 1 வருடம் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது தனக்கு குரு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலன்னா ஆன்மீக வழியை பின்பற்றக்கூடிய ஆர்வத்தை நாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே தீர்மானம் செஞ்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனையை உள்முகமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, தினமும் முழு மனதோட. அந்த கட்டத்தில் அந்த அபியாசி சொன்ன மாதிரியே அதிசயத்தக்க விதத்தில் அந்த நேரத்தில் சாருஜி மாஸ்டர்னுடைய அப்பா கூட அந்த அபியாசிக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது சாருஜி மாஸ்டர்னுடைய அப்பா அவருக்கு நிறைய சிட்டிங் கொடுத்துருக்காரு. அவரும் நம்மளுடைய பயிற்சி முறையை தொடர்ந்து செஞ்சு அவருடைய நகரமான ரோம் நகரத்தில் நம்மளுடைய மிஷினுடைய ஒரு பயிற்சி மையத்தையே இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு உண்மையான இதயம் கனிந்த பிரார்த்தனையினுடைய வலிமைக்கு சிறந்த தெளிவான சான்று. பக்தி நிறைந்த இதயத்தினுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறதும் அதற்கு இணங்கி செயல்படுறதும் ஒரு உண்மையான குருவினுடைய பணிகளில் ஒன்று. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.